மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தை கடந்து வரவும், அந்த நாள் உமக்கு ஆண்டவரே சமூகத்தை ஆராதிக்கவும், உயர்த்தவும், துதிக்கவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, சமூகங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திருவிழந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவரதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வேத வசன வேலையிலே கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தியானத்துக்காக நான் ஆயத்தப்படுகிற வேளையில கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து என் சிந்தை மாறவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடைய பார்க்கும் சரீரமும் விசேஷித்தவை அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அநேகர் கூடி வந்த வேளையிலே, சீசர்கள் வந்த வேளையிலே அவர்களுக்கு ஆண்டவர் உபதேசித்து 5ஆம், 6ஆம், 7ஆம் வசனம் வரைக்கும் விளக்கமாக எடுத்து சொன்னார். அல்லேலூயா. அந்த பயிர் தான் இந்த வசனம் வருகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்மளே ஆண்டவர் உருவாக்கி எல்லா பதார்த்தங்களையும் ஆகாரங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளே ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார். ஆகாரத்தில் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார். அந்த ஆகாரத்தை ஆண்டவர் நமக்காக தான் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதை குறித்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடைய பார்க்கணும் சரீரமும் விசேஷித்தவை அல்லவா? அப்போ நம்ம சரீரம் விசேஷித்தமானது. அப்போ ஆகாரம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை சம்பவத்துக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் தேசத்துல பக்கத்துல காசா பட்டணத்துல சுரங்கத்துல இஸ்ரேல் ஜனங்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இவர்கள் ஆகாரம் இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த பெலிஸ்தீன ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தினார்கள். அதுக்கு பழி வாங்குறதுக்காக கடத்திட்டு போன ஒரு ஆளுக்கு 90 நாளைக்கு மேல சாப்பாடு கொடுக்காதனால அவர் எலும்பும் தோளுமா ஆகிவிட்டார். அதை படத்துல போட்டு காமிச்சாங்க. இப்படி போட்டி சண்டை போடுறாங்க. அப்போ ஆகாரம் கொடுக்காட்டா எப்படி ஆயிருக்கும்? எலும்பு தோளுமாகி மரணம் கிடைக்கணும். அப்போ ஜீவனுக்காக ஆகாரம் ரொம்ப முக்கியம்தான். உடைய பார்க்கிறது சரீரம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஆகாரத்தையும் உடைய கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைக்கூட்டுகிறார். அவைகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்ப நிறைய பறவைகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பறவைகள்லாம் பறந்துட்டு போகுது. ஆனா என்னைக்குமே அது விதைச்சது கிடையாது, அறுத்தது கிடையாது, சேர்த்து வச்சது கிடையாது. ஆனா எல்லாருக்கும் ஆகாரம் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படுவதாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? அப்போ வீணாக கவலைப்பட ஆண்டவனை செபிக்கிறான். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் செலுத்த வேண்டும். பரமண்டலத்தில் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு
வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. ஜெபிக்கணும், ஜெபிக்காம நிர்விசாரமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்ப ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர். நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்துல பிரச்சனையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல திருப்தியா ஜெபிக்கணும். அப்ப நமக்கு கவலை வராது, கண்ணீர் வராது. அல்லேலூயா. இப்ப அன்னாள் ஒரு பெரிய பாரம், அவளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லை, அவளுக்கு ரொம்ப நாள் கவலை இருந்தது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் போய் கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சுட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த கவலை இல்லை, கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் சமூகத்துல முழு பாத ஜெபத்தை வைத்துவிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. உடைக்காக நீங்கள் கவலைப்படுங்கள் என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவை ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ புஷ்பங்கள், காட்டு புஷ்பங்களுக்கு நிறைய டிசைன் பண்ணி ஆண்டவர் அழகா டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்கும்போது நமக்கு இனிமையா இருக்கிறது. ஊட்டியெல்லாம் பார்த்தா அங்க பூக்களுடைய ஒரு பூங்கா அமைத்து கண்காட்சி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவ்விதமாக காட்டு புஷ்பங்களுக்கு ஆண்டவர் அருமையாக உடுத்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன் அதை காட்டிலும் விசேஷித்த படைப்பாகி நமக்கு உடையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அடுத்தது 33வது வசனம். முதலாவது ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஆகாரம், உடை, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். ஆண்டவரை தேடணும், அவரை நீதியை தேடணும். தேவ ராஜ்யம் என்பது ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தேடுகிற பொழுது, அவர் நீதியை தேடுகிற பொழுது நமக்கு இவையெல்லாம் கூட்டி தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவருக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனின் பாடு போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாளைக்காக கவலைப்படுகிற அந்த வேலை வேண்டாம். நாளைய தினம் நமக்கு என்ன கொடுக்கும் சொல்லி அந்த நாள் கவலைப்படும். அல்லேலூயா. ஏன்னா இந்த நாள் கர்த்தர் கொடுத்தது, நாளைய தினம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்ப நாளைய தினத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவைகள் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆக தேவ சமூகத்தில் சொல்றாரு, தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துதான் ஒரு வசனம், ஆதியாகமம் 1:30. சகல மிருகஜீவனுக்கும், ஆகாயத்தில் சகல பறவைகளுக்கும், பூமியில் ஊரும் பிராணிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். அல்லேலூயா. பூண்டு வகைகள், கிழங்கு வகைகள், அல்லேலூயா, கிழங்கு வகைகள், கனி வகைகள் எல்லாம் பூமியிலிருந்து குறிச்சங்கள் போன்ற கர்த்தர் கட்டளையிட்டார். அவையெல்லாம் டிசைன் டிசைனா ஒவ்வொரு மரமா தோன்றி அது கனிகள் கொடுத்தது. இப்ப இதுல பார்க்கும் பொழுது 2:9 பார்க்கும்போது, 2:14 பார்க்கும்போது ஆண்டவர் புசிப்புக்கு ஏற்ற கனி, நல்ல ருசியான கனி, நல்ல பதார்த்தங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார், நமக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கனிகளை, அந்த ஆகாரத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 14 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்ராகமம் 16:2.
உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட ஈட்டிலே கர்த்தரின் கையால் செத்து கூறுமானால் இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தை அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வனாந்தரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. யாத்ராகமம் புத்தகத்துல மோசே ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து பார்வோன் பேசி 10 வாதைகளுக்கு கட்டளையிட்டு அதனால் படாத பாடவர்களை படுத்தி கர்த்தர் அற்புத ஆச்சரிய விதமாக நீங்கள் இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம் ஓடிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. அடிமைத்தன வீடாகிய எகிப்து என்று வேதம் சொல்லுகிறது. அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு இடம், அங்க சுதந்திரம் கிடையாது, சொந்த இடம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்த தோட்டம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அங்க அடிமை வேலை தான் செய்யணும், சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் அற்புத ஆச்சரியம் என்று செங்கடலை பிளந்து அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கையில அவர்கள் நல்ல கொஞ்சம் யோசனை பண்ணும்போது ஆபாரத்துக்கு வழி இல்லையே, விவசாயம் பண்ணலையே, விளைச்சல் இல்லையே, இனி எப்படி ஆபாரம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேலுக்கு ராஜ்ய சபையா எல்லாரும் ஏரியை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏரிக்கும் சீனாய்க்கும் நடுவில் இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அது ஒரு வனாந்தரமான பகுதிக்கு ஆண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. சில நேரத்தில் வாழ்க்கையில வனாந்தரமான பகுதிக்கு செல்ல வேண்டி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வர்கீஸ் பாஸ்டர் மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. அவங்க பெரிய சபையை கட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு நாள் தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வட இந்திய ஊழியர்களுக்கு ஆட்டோ சும்மா வாங்கி கொடுத்துன்னு போயிருக்காங்க. அவங்க ஆசீர்வதிக்கு போயிட்டு வர வகையில ஒரு பெரிய ஆம்னி பஸ் அதில் வந்திருக்கிறாங்க. இடையில நின்றுட்டு இவங்க அர்ஜென்டா ரெஸ்ட் போதுக்கு வெளியே வந்திருக்காங்க. அதுல பஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க 2 புலிகள் இவரை நோக்கி வந்துருக்கு. எப்படி இருக்கும்? வனாந்தரமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியர் தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வட இந்தியாவுக்கு கொடுக்க போயிருக்கிறார். போயிட்டு வர வழியில அவர் இறங்கிட்டார். காட்டுல 2 புலிகள் அப்படியே நடந்து வந்திருக்கு. அப்பம் பார்த்து ஒரு ஆட்டோக்காரன் கடகடன்னு வந்து அவரை எடுத்துள்ள போட்டுட்டு டக்குன்னு அந்த பஸ்ஸை நோக்கி மாற்றி போய் பஸ்ல சேர்த்து விட்டுட்டார். அல்லேலூயா. திடீர்னு ஒரு வனாந்தரம், அதை நாம சமாளிக்கணும். அல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தர் நமக்கு வெற்றி ஜெயித்து தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த சீன் வனாந்தரத்தில் வந்த உடனே ஜனங்களுக்கு ஒரு முறுமுறுப்பு. எந்த விசுவாசம் கிடையாது, எந்த உபதேசம் கிடையாது. ஆண்டவர் அறிந்தார்கள், ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார்கள். அது ஒரு மாம்ச கிரியாக அவருக்கு வெளிப்பட்டது. சங்கரர் பிறந்து காட்டினாரு, பார்த்த ஏகப்பட்ட வாஞ்சை செய்தாரு. அங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது, அவர் ஜீவன் காக்கப்பட்டது. எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. நாம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கலாம்? நன்றி அறிதல். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு இன்னைக்கு பொறுமையா வனாந்தரத்தில் வருவது பொறுமையா காரணம் கிடைக்கும். அல்லேலூயா. யோபு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா கஷ்டப்படுகிற பொழுதும் நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை வந்தாலும் நீங்க இந்த வார்த்தையை அள்ளி விட்டுற கோபத்தை இருக்கிற வெளிப்படுத்திடக்கூடாது. அது கர்த்தர் சமூகத்தில் ஒரு பாவம் என்று வேணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சீவனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்கள் விவசாயம் இல்லை, அறுவடை இல்லை, எப்படி சாப்பாடு கிடைக்கும், இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், நாங்க அங்க சாப்பிட்டா அங்க எகிப்துல கூட சாப்பாடு தான் இருந்தது, அதை சாப்பிட்டு அங்கே செத்தா நல்லா இருக்குது, இங்க வந்துட்டோமே என்று சொல்லி அவர் எதிர்த்து பேசினபோது கர்த்தர் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறதை பாருங்கள். 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்கப்படுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்களை நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் தங்கள் நாள்தோறும் சேர்த்து வைப்பதை பார்க்கும் 2 துணையாய் சேர்த்து
அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவுள் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இடைப்படுகிறார். உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அப்பத்தை கொடுக்க போகிறேன். அது கரெக்டா ஒரு அளவு தான். அந்த அளவுக்கு மேல நீங்க எடுக்கக்கூடாது. ஆனா வெள்ளிக்கிழமை நீங்க 2 பங்கு எடுத்துக்கணும். சனிக்கிழமை ஓய்வு நாள். அங்க நீங்க 2 பங்கு எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை மட்டும் 2 பங்கு சேர்க்கணும். நீங்க சனிக்கிழமை ஓய்வு நாள்ல போய் நீங்க ஆகாரம் தேடக்கூடாது என்று கட்டளையிட்டு அதை ஜனங்கள் கைக்கொள்வார்களோ மாட்டார்கள் என்று அதனால் சோதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சில நேரத்துல சோதிக்கிறார். அப்ப எதுக்கு சோதிக்கிறார்னா அவரையும் அவருடைய கட்டளையை நாம் கை கொள்கிறோமா என்று சோதிக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் மேல வச்சிருக்கிற அன்பு, அவருடைய வார்த்தை, இவைகளை நாம் கடைபிடிக்கிறோமா என்று சோதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யணும். அதுல கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சில நேரத்தில் பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சோதிக்கிறாரா? கர்த்தர் தான் சோதித்தார். ஏன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் என்ன? ஆண்டவரோட அன்பா இருக்கணும், மற்ற ஜனங்களுக்கு அன்பா இருக்கணும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. பிறரை நேசிப்பா ஆண்டவர் நேசி நம்மளே வெறுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்மளை நேசிக்க வேண்டாமா? நாம் முறுமுறுத்தா நம்மளை நேசிக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு நாமே குத்திட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நம்மளை நேசிச்சு நல்ல நம்ம ஆத்மாவை கெட்டியா வச்சுக்கணும், செழிப்பா வச்சுக்கணும். கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல அங்கே மோசே சொல்லுகிற பொழுது அங்கே காலை சாயங்காலத்தில் ஒரு கிடைக்கும், காலையில் அவர்களுக்கு அப்பவும் கிடைக்கும் என்று சொன்னார். அது அந்த 40 ஆண்டுகள் முழுவதும் அது கிடைச்சது அவருக்கு. அல்லேலூயா. 40 ஆண்டு காலம் அந்த வானத்தின் மன்னா அவருக்கு பொழியப்பட்டது. அதை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். ஒரு நாள்ல 2 நாள்ல 40 ஆண்டுகள் கர்த்தர் அப்பத்தினாலே போஷித்தார், காடையினாலே போஷித்தார். கண்மலையில் மலையிலிருந்து தண்ணீர் சுரந்து வந்தது, அதை பருகினார்கள். வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தினார். இல்லையா? எந்தவித விவசாயிகளை, எந்தவித அறுவடைகளை, எந்த பாடு ஓத்துறல, எந்த பிரயாசம் இல்லை. கர்த்தர் 40 ஆண்டுகள் போஷித்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக பார்க்கிற பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்து 3ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் எங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். போஜனம் கொடுக்கின்ற அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியும். நீங்க ஒரு அற்புதம் செய்யணும் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாருக்கு தெரியாது? பிலிப்புக்கு தெரியாது, அந்திரேயாவுக்கு தெரியாது, சீசருக்கு தெரியாது. அப்ப இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் இப்பொழுது கொடுக்க வேண்டும், நீங்க தான் கொடுக்க வேண்டும் சொன்னார். அப்ப எல்லாருமே கொஞ்சம் தடுமாறுறாங்க. பிலிப்பு இவ்வளவு ஜனத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா எவ்வளவு பணம் தேவை, நம்மகிட்ட இருக்கிற பணம் அவ்வளவு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறார். இல்லையா? அந்திரேயா பார்க்கிறாரு, அங்க ஒருத்தர் 5 அப்பம் 2 ஒரு பையன் வச்சிருக்கிறான், இங்க இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார். இல்லையா? ஆண்டவர் வாங்கி அதை ஆசீர்வதிக்கிறார்.
ஆசீர்வதித்த பொழுது 5000 பேருக்கு மேல் சாப்பிட்டார்கள். புருஷர்கள் மாத்திரம், பெண்கள் பிள்ளைகள் இன்னும் ஏராளமாக இருக்கும். மீதி 12 கூட நிறைய இருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த வனாந்திரத்துல பழைய ஏற்பாடு காலத்துல மோசே காலத்துல ஆண்டவர் பரலோக பிதாவாகிய தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து அதற்கு ஒப்பனையான ஒரு அற்புதத்தை செய்து காட்டுகிறார். 5 அப்பம் 2 மீன் தான். 5000 பேருக்கு போஷிக்கப்படுகிறது. அது ஒரு நடக்காத காரியம். சயின்டிபிக் படி, அறிவியல் படி 5 அப்பம் 2 மீன் ஒரு பையனுக்கு தான் திருப்தியா சாப்பிட முடியும். அல்லேலூயா. மற்றவங்க சாப்பிட முடியாது, அதை பார்க்க தான் முடியும். ஆனா ஆண்டவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுத்தார். 5000 பேருக்கு மேல் சாப்பிட்டார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அவர் திருப்தியாய் சாப்பாடு கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. மீதியான துணிக்கை 12 கூடைகளிலே எடுக்கப்பட்டது. 12 கூடை எடுத்து சீசர்கிட்ட கொடுத்திருப்பார். அல்லேலூயா. 12 சீசர்ல ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அப்பத்தையும் தண்ணீரை நமக்கு தருகிறவர், திராட்சரசத்தை நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. மத்தேயு 16:5-12 வாசிங்க. 16:5-12 இல்ல, 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர், சதுசேயர் என்பவர்களை புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக் கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர், சதுசேயர் என்பவர்கள் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அல்லேலூயா. அப்போ பரிசேயர் அவருடைய புளித்த மாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உபதேசத்தை குறித்து இல்ல, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது சீசர்களுக்கு விளங்க. அல்லேலூயா. அவங்க புரியாதனால அவங்க நினைச்சாங்க, நம்ம இன்றைக்கு நம்ம கூட்டத்துக்கு ஆகாரம் கொண்டு வரவில்லை, அப்போ எடுத்துட்டு வரல, நம்ம சும்மா வந்துட்டோம், அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் தெளிவா அவர்களுக்கு விளக்கி சொன்னார். அல்லேலூயா. 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது. 7 அப்பங்கள் 4000 பேருக்கு போஷிக்கப்பட்டது. அப்பங்களை குறித்து நான் சொல்லவில்லை. பரிசேயருடைய உபதேசம் ஒரு புளித்தமாவு. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் கெடுத்தது. ஒரு புளிப்பு எல்லாத்தையும் கெடுத்தது. ஒரு பழைய குழம்பு எடுத்து புது குழம்புல ஊற்றுவோமா? ஊற்ற மாட்டோம். அல்லேலூயா. பழைய குழம்பு புது குழம்ப கெடுக்கிறோம். அப்ப அந்த பழைய உபதேசம் அது புளித்தமாவை குறித்தது ஒரு அசுத்தமான உபதேசம். அது பரலோக ராஜ்யத்திற்கு உகந்த உபதேசம் அல்ல, அது மாம்சத்திற்குரிய உபதேசம். அந்த உபதேசத்தை பண்ணுகிற அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் திட்டம் தெளிவாய் பேசினார். அல்லேலூயா. யோவான் 6:54 வாசிங்க. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே தம்முடைய சரீரத்தை நமக்கு அப்பமாக கொடுக்கிறார், இரத்தத்தை பானமாக நீராக கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆதியாகமத்துல மனிதனுக்கு அப்பமும் தண்ணீரும் தேவை. ஆண்டவர் செய்த அற்புதத்திலே
கடைசியாக அவர் சொல்கிறார், ஜீவ அப்பம் நாமே. ஹல்லேலூயா. அவர் அப்பமாக இருக்கிறார், அவர் பானமாக இருக்கிறார். அதை புசித்து பருகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை தருகிற புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையாகிய அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அதுக்கு ஒப்பனையாக நாம் திருவிருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தோட நான் ஒரே சப்ஜெக்டா இருக்கு. இதுக்கு மேல போகக்கூடாது. திருவிருந்து நடக்கிறதுனால இன்னொரு கூட ஒரு வசனம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வசனங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான காலத்தின்படியாக பெருந்தோமான காலத்தின்படியாக வெள்ளாட்டுக்களாய் இளங்காய்க்கு ரத்தத்தினால தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே மகாவிஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டுபடினார். அதன்படியில் வெள்ளாட்டுக்களாய் ரத்தமும் தீட்டுப்பட்டதை தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமாள். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே வளர்த்தபடியாக தேவனுக்கு ஒப்புப்படுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவ தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ பிரதான ஆசாரியர் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டார். வெள்ளாட்டுக்களால் காலை ரத்தத்தினால தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மகாவிஸ்தலத்திலே ஒரே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டுபடினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இப்ப மகாவிஸ்தலத்துக்கு நாம் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இப்ப திருச்சபை ஆகிறதா இருக்கு, பரிசுத்தலா இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாம் ஓப்பன் இருக்கு. ஹல்லேலூயா. முந்தியெல்லாம் இந்த ஒரு திரைச்சீலை அங்க தேவாலயத்தை கட்டியிருப்பாங்க. அந்த திரைக்குள்ள பிரதான ஆசாரியர் போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளா இயேசுவின் நாமத்துல பரலோக பிதாவிடம் நாம நேரடியாக தொடர்பு வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் கிரியை செய்திருக்கிறார். பரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே ஆடு மாடுகள்லாம் சாலமோன் காலத்துல தேவாலயத்துல ஆடுகளின் எண்ணிக்கை அதிகம், மாடுகள் எண்ணிக்கை அதிகம், எல்லாத்தையும் பண்ணியிருக்கார்கள். இப்போ ஆண்டுகள் தோறும் மாதங்கள் தோறும் எல்லாம் பள்ளிவிட தேவாலயத்தில் நடந்து கொண்டிருந்த எருசலேம் தேவாலயத்தில் இப்ப அத்தனை ஜீவராசிகளும் பலியிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோமா தம்முடைய ஊழியத்தை கேரளா இந்த தமிழ்நாட்டு பகுதியில் கடந்து சென்று ஊழியம் செய்ததுல ஒரு பெரிய தாக்கம் நம்ம கிறிஸ்டியானிட்டி வளரல. என்ன நடந்ததுன்னா பலியிடுகிற கோட்பாடு, பலியிடா கோட்பாடுன்னு சொல்லி 2 வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. பலியிடுற ஒரு கூட்டம், பலியிடாத ஒரு கூட்டம், 2 கூட்டம் இருக்கு. அதுல காளைய இங்கே பலியிடுவார்கள். ஆனா தோமா உபதேசம் பண்ண பிறகு அந்த காளை அங்க பலியிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கம் அந்த நம்ம கிறிஸ்தவ அந்த சடங்காலத்துல நசிந்த நிலையில 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் நூற்றாண்டுல இருந்தாலும் இது இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. ஹல்லேலூயா. அந்த இதனாலதான் இப்போ ஜனங்கள்லாம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பகுத்தறிவாதிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது தோமாவுடைய உபதேசம். ஹல்லேலூயா. அது அடிப்படையில் வந்த பகுத்தறிவாதம். அது ஆண்டு அதிகாரம் இல்லையோ நமக்கு பிரச்சனை இல்லாம அவர்கள் யுத்தத்தை மூட பழக்கத்துக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார். திருச்சபை கிழிந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் செழிக்கிற ஒரு திறந்த வாசல் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிற பொழுது நித்தியாவினாலே தம்மைத்தாமே பரிசுத்தபடியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவ தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 2 காரியம் கன்ஃபார்மா பவுல் சொல்றார். இந்த பலியினால என்ன நடக்குன்னா சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் அதிக காலத்துல
பரலோக பிதா பலிகளை குறித்து அங்கே ஜனங்களுக்கு சொல்லி அது அவசியம் என்று கட்டளை கொடுத்தார். அதை பிரதான ஆசாரியர்கள் லேவியர்கள் அதை சின்சியரா செய்தாக ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ அப்படி பலியிடும் போது அதை ஆண்டவர் அங்கீகரித்து அவர்களுக்கு சரீர சுத்தி உண்டு பண்ணினார். சரீரத்துல வியாதி பலவீனம் வராது பாதுகாத்தார். அப்ப அதுவே அப்படின்னா நித்தியாவினாலே நம்மைத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்ம மனசாட்சியை செத்த கிரியையில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஈஸியா போக முடியாது. நீங்க சுத்தமாயிட்டு தான் போகணும். நீங்க பரிசுத்தப்பட்டு தான் ஆகணும். தேவனுடைய சபைக்கு வந்து தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்க பரிசுத்தமாகிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். யாராவது நீங்க மாம்சத்திற்கு போனீங்கன்னா கர்த்தர் அடித்து நொறுக்கி இந்த சேவை பாதையில போட்டு விடுவார். காரணம் அந்த விசுவாசம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்கிறது உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்களுக்குள்ள மாம்சக்கிரியை முற்றும் கர்த்தர் அழித்து விடுவார். மாம்சக்கிரியை அழித்து உங்களை ஆண்டவர் தம்முடைய சாயலுக்கு தம்முடைய குணத்திற்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். நாள்கள் போகலாம், வாரங்கள் போகலாம், மாதங்கள் போகலாம், வருடங்கள் போகலாம். ஆனா உங்களை கர்த்தர் சீர்படுத்திட்டே இருப்பார். ஒவ்வொரு சத்தியத்தை கற்றுக்கொண்டிருப்பார். நீங்க கற்றுக்கொள்ள மனதில்லாவிட்டா உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரத்தை சகிக்காம மீண்டும் ஆண்டவரை கற்றுக்கொள்ள வருகிறீர்கள். இப்படி மறுபடி கற்றுக்கொண்டு உங்கள் மனசாட்சியை செத்த கீழே கர்த்தர் சுத்திகரித்து விடுவார். அது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. இப்ப நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். நமக்கு கற்ற அப்பத்தை குறித்தோ உடையை குறித்தோ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா நம்மளை படைச்சிட்டு அதையும் ஆண்டவர் நமக்காக தான் படைச்சிருக்கார். அவைகளை தருவார். ஆனா ஆண்டவருக்காக நம்ம ஆக்டிவா இருக்க வேண்டும். ஆதாரை கூட ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவன் ஒரு வேலையை கொடுத்தார். பவுல் சொல்றார், ஒரு நலமான ஒரு வேலையை உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சா நல்லது. நீதிமொழியில உன் கை கட்டின காரியத்தை நீ பிரயாசமா செய்யும். உனக்கு என்ன பண்ண முடியுமோ, என்ன தொழில் பண்ண முடியுமோ அதை நீ செய் என்று நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வேலை பார்க்கிறவர்கள் உற்சாகமா இருப்பார்கள், ஆரோக்கியமா இருப்பார்கள். ஏன்னா நம்ம சரீரம் என்ன செய்யணும்? ஆரோக்கியப்படுவதற்கு ஒரு வேலை அவசியம். ஒரு வேலை பார்த்தா சிந்தனை சுறுசுறுப்பா இருக்கும். உடம்பு இயற்கையான ஒரு எக்ஸசைஸ், ஒரு உடற்பயிற்சி அதுல இருக்கு. இந்த ரெண்டுமே செய்யாட்ட மூளையை கெட்டு பேரும் உடம்பு கெட்டு பேரும். அது அற்ப ஆயுஷ்தான். ஆகவே ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நாம ஆக்டிவா இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் சென்றார், அதிகாலை சென்றார், ஆனா பகலெல்லாம் ஊழியம் செய்தார். இது ஊழியக்காரர்களுக்கு விசுவாசத்துக்கு உலக வேலை உண்டு. ஊழியக்காரருக்கு எப்பொழுதும் ஊழியத்திலேயே கடக்க வேண்டும். ஒன்று செபிச்சுட்டே இருக்கணும், வேதத்தை வாசிட்டே இருக்கணும், அடுத்த தெருல போய் பிரசங்கம் பண்ணிட்டு யாருக்கா சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கணும், சபை நடத்திக்கிட்டு இருக்கணும், ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கணும், துணிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி ஆக்டிவா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம்.